விழுப்புரம் அருகே நூற்றுக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. விழுப்புரத்தை சுற்றியுள்ள பாணம்பட்டு மற்றும் ஆனங்கூர் பகுதிகளில் விவசாய பொதுமக்கள் பொதுவாக நெல் சாகுபடி அதிகம் பயிர் செய்து வருகின்றனர். இந்நிலையில் இப்பொழுது சம்பா நெல் சாகுபடி செய்துள்ளனர். இங்கு விவசாயிகள் சுமார் 750 ஏக்கர் அளவில் நெல் பயிர்கள் நடவு செய்துள்ளனர். இப்பொழுது பெய்து வரும் கனமழையால் சுமார் 150 ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளன. மேலும் விவசாய நிலங்களுக்கு அருகே உள்ள வீடுகளிலும் நீர் சூழ்ந்துள்ளதால் இப்பகுதி மக்கள் வேதனை அடைந்துள்ளனர். இதற்கு காரணம் நீர் செல்லும் வாய்க்கால்கள் சரியாக தூர்வாராதது இதற்கு காரணம் என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் எதிர்வரும் நாட்களில் மழையானது அதிகமாக இருக்கும் என்பதால் நீர் செல்லும் வாய்க்கால்களை உடனடியாக தூர்வார வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நேற்று பெய்த மழையால் பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர்.